நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 340. சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். சித் ஞானாய மகேஷாய வடமூல நிவாசினே சச்சிதானந்த ரூபாய தட்சிணாமூர்த்தையே நமக. பொதுவாக ஒரு ஊரினுடைய பெயர் அப்படின்னு பார்த்தா அநேகமாக அதற்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு அர்த்தமே இல்லாத சும்மா ஒரு பெயராக இருக்கும். சும்மா ஏதோ ஒரு பெயர், அதுக்கு எந்த வித அர்த்தமும் கிடையாது, ஒரு காரணமும் கிடையாது, ஏதோ ஒரு பெயர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இடுகுறி பெயராக அமைந்திருக்கும். இல்லை, இதே அளவுக்கு அநேகமான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தோடு அமைஞ்சிருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புராண கதையினாலோ இல்லாட்டி அந்த ஊரில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தினாலோ இல்லை வரலாற்று சம்பவத்தில் ஏதாவது ஒன்றுனாலையோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஊருடைய பெயர் அமைஞ்சிருக்கும். இப்போ திருக்காளஹஸ்தின்னு எடுத்துட்டேள், இல்லாட்டா திருவானைக்கா அப்படின்னு எடுத்துட்டேள்னா இதெல்லாம் புராண கதைகளோடு சம்பந்தப்பட்ட ஊரினுடைய பெயர்கள். இப்படி ஊரினுடைய பெயர் அமைஞ்சிருக்கிறதுக்கும் நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் இப்பயே. ஆனால் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் எப்படின்னா காரணமே இல்லாத பெயரா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது இந்த பெயருக்கு அப்படிங்கிறா. சரி, அப்படி தான் ஏதாவது புராணத்தினுடைய கதையில் வருதா, இல்லை வரலாற்று சம்பவமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு அந்த ஊரில் ஏதாவது பெரிய மனுஷன் வாழ்ந்த அவருடைய ஞாபகார்த்தமாக, இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது, இது டோட்டலாக வேறு அப்படிங்கிறா. அப்படி இந்த லிஸ்ட்லேயே அடங்காத, எந்த வகையிலுமே கிளாஸிஃபை பண்ண முடியாத ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு பெயரை கொண்டு ஒரு ஊர் விளங்குகிறது. அந்த ஊரே ரொம்ப வசதி அப்படின்னா அந்த ஊருடைய பெயர் எவ்வளோ வசதியாக இருக்கணும்னு பாருங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பெயரோடே ஒரு ஊர் விளங்குகிறது. அதுதான் நாம் தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கும் தில்லை, பெரும்பற்ற புலியூர் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறோமே, அந்த ஊரான வாய் நிறைய நம்ம எல்லாரும் கூப்பிடும் ஊரான சிதம்பரம். இந்த தில்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த இடமே தில்லை மரங்கள் நிறைந்திருந்த காடாக இருந்ததால் தில்லை அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர். புலியூருங்கிறது ஏன் பெயர்? ஏன்னா வியாகரபாத மகரிஷி தவம் பண்ணி புலிக்கால்களை பெற்றுக்கொண்டு இங்கே ஈசனை பூஜை பண்ணதால் புலியூர் அப்படின்னு பெயர். இதெல்லாம் புராண கதைகள். இந்த ஊரில் இந்த மரத்தினுடைய பெயர் அந்த மாதிரி வந்தது இந்த தில்லை, புலியூர் அப்படிங்கிற பெயர்லாம். ஆனால் இந்த சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பெருமா, அதுதான் மோஸ்ட் யூஸ்டு நேம். நிறைய நம்ம பயன்படுத்துறது இந்த வார்த்தையை தான். நம்ம யாரும் தில்லைக்கு போகிறேன்லாம் சொல்கிறது கிடையாது. தில்லைக்கு போகிறேன்னு சொல்கிறவா கூட கொஞ்சம் இருக்கான்னு வச்சுக்கோங்க. புலியூருக்கு போய்ட்டுறேன், பெரும்பற்ற புலியூருக்கு போய்ட்டுறேன்லாம் யாருமே சொல்கிறது கிடையாது. தில்லைக்கு போகிறேங்கிறது கூட ஓரளவுக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. தில்லைக்கு போகிறேன்லாம். சிதம்பரத்துக்கு போயிட்டு வரேங்கிறது தான் ஊர் ஊரம் பரவி இருக்குது. பட்டி தொட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சிதம்பரம் 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 அப்படிங்கிற பேர் தான் வாய் நிறைய சொல்கிறோம். ஆனால் அந்த சிதம்பரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமையே சொல்லிகிட்டு இருக்கோம். அதோடைய அர்த்தத்தை கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சே நின்னணும். அப்படியே உயர்ந்த ஒரு அர்த்தம், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேள். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை மட்டும் பக்கம் பக்கமாக எழுதலாம். கிட்டத்தட்ட ஒரு புக்கே போடலாம். சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் போட்டு மீனிங், பொருள், பெயர் விளக்கம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு அது ஒரு 100-150 பக்கத்தை கொண்டு ஒரு புஸ்தகத்தையே தனியாக பப்ளிஷ் பண்ணலாம் சிதம்பரம் அப்படிங்கிற பெயருக்கு மட்டுமே. அந்த அளவுக்கு ரொம்ப 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 உயர்ந்த ஒரு பெயர் சிதம்பரம். நாம் அன்றாடம் வழக்கத்தில் பயன்படுத்தும் ஒரு சொல். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது எங்கே தெரிஞ்சுக்க போகிறோம்? சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய கோவிலுக்குள்ளே 4வது பிராகாரமான ஆச்சரியமான கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தவுடன் வரும் பிராகாரம். அந்த பிராகாரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு முன்னாடி நின்று தான் இந்த சிதம்பரம் அப்படிங்கிற இந்த பெயருடைய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது ஏன் சுவாமி தட்சிணாமூர்த்தியோட சன்னதிக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால்,
இந்த சிதம்பரம் அப்படிங்கிற பெயரோடைய அர்த்தத்தினுடைய வடிவமாக இருப்பது தான் அந்த தட்சிணாமூர்த்தியே. இந்த பெயருக்கு நம்ம இப்போ விளக்கம் பார்க்குறோமே, இந்த விளக்கத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியே. ஆக இந்த பெயருடைய அர்த்தத்தை அவருடைய சன்னதிக்கு முன்னாடி நின்று கொண்டு அனுபவிப்பது தான் சால சிறந்தது. அப்படி என்ன சுவாமி இந்த தட்சிணாமூர்த்திக்கு முதல்ல விசேஷம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு முதல்ல தட்சிணாமூர்த்தினா யாருன்னு தெரிஞ்சுப்போம். நிறைய பேருக்கு அறிவே தெரியல. ஏன்னா குரு குரு குருன்னு சொல்லிட்டு இருக்கா. குரு ஆனதான் அவர், கரெக்டு தான். அது குரு தட்சிணாமூர்த்தி அது எல்லாமே கரெக்டான பெயர்கள் தான். ஆனால் அந்த குருங்கிறவர் எப்படிப்பட்ட குருன்னு நமக்கு தெரியாது. நம்ம 2 இருக்கு முதல்ல அதை முதல்ல க்ளீனாக தெரிஞ்சுப்போம். ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி குருனா யார், தட்சிணாமூர்த்தினா யாருங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுப்போம். முதல்ல குரு அப்படின்னா ஜென்ரலாக சொன்னேன்னா நவகிரகத்தில் இருக்கிற ஒரு கிரகம் குரு. எப்படி சூரியன், சந்திரன், ராகு, கேது, சனி, புதன், செவ்வாய் இவாள்லாம் இருக்காளோ அதே மாதிரி நவகிரகத்தில் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு குரு அப்படின்னு பெயர். அவர் தான் குரு. ப்ரஹஸ்பதினு பெயர். குருன்னு எல்லாரும் கூப்பிடுவா. தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் தான் குரு. அவருக்கு தான் அவர் கிரகத்தில் ஒருத்தராக இருக்கிறதுனால அவர் தான் நம்ம ஜாதகத்தினுடைய பலன்கள் இருக்கு. இந்த குரு தோஷம் இருக்குது, குரு சரி இருந்தால் கல்யாணம் நடக்கும், குரு பலன் படிக்கிறதுக்கு அது இதுன்னு என்னமோலாம் சொல்லுவாளே, அந்த குரு அந்த ஜாதகத்தில் இருக்கிற இந்த குரு அவர் இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு தான். நவகிரகத்தில் மட்டும்தான் இருப்பார். அவர் வேறு எங்கேயுமே இருக்க மாட்டார். நவகிரகத்தில் ஒருத்தராக இருப்பார். அவர் தான் குரு. அதனால இந்த ஜாதகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, இல்லை அவருக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு என்ன பண்ணுவார்னா, கொண்டக்கடலை மாலை சாத்தியோ, கொண்டக்கடலை நிவேத்தியம் பண்ணியோ, முல்லைப்பூவை சாத்தியோ, ஒரு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்தோ, இதெல்லாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு இந்த பரிகாரம்லாம் பண்ணுவாள். இது குரு. அப்படியே விட்டுருங்கோ அந்த குருவை. இதை தாண்டி தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தென்முகக் கடவுள், ஆலமரக் கடவுள் அப்படின்னு சொல்லுவாள். இவர் யாருன்னா, நம்ம சிவன் சன்னதி சுற்றி வரும்பொழுது, எந்த கோவிலில் சிவன் சன்னதியை சுற்றி வரும்பொழுதும் தெற்கு திக்கை நோக்கி கொண்டு இருப்பவர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி இருப்பார், லிங்கோத்பவர் இருப்பார், துர்கையெல்லாம் இருப்பார். ஒன்றும் அந்த சிவன் சன்னதி சுற்றி வரும்பொழுது அதில் தெற்கு திக்கை நோக்கி கொண்டிருப்பவர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணம் அப்படின்னாலே தெற்குன்னு அர்த்தம். தட்சிண திக்குன்னா தெற்கு திக்குன்னு அர்த்தம். அதனால் அந்த தெற்கு திக்கை நோக்கி அமர்ந்து கொண்டிருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இவர் யார் சுவாமி அப்படின்னா, இவர் சாக்ஷாத் பரமேஸ்வரன், சிவனே தட்சிணாமூர்த்தியாக வந்தார். எதுக்காக? சனகாதி முனிவர்கள் ஒரு முறை சகலவிதமான வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபனிஷத்களையும் தர்க்கம், மீமாம்சா, வியாகரணம் எல்லாத்தையும் படித்தாலாம். அதாவது வேதங்கிறது நமக்கு தெரிஞ்சு 4 வேதம், ரிக்யஜுர், சாமவேதம் வேணும். ஆக்சுவலாக ஒரிஜினலாக 1000 வேதங்கள் இருக்குது. அந்த 1000 வேதங்களில் சாமவேதம்லாம் எடுத்துட்டா 1000 சாக்கைகள். அவ்வளோ பெருசு அது. அதுக்கு நீந்தி முடிக்கவே முடியாது. ஆனால் சனகாதி முனிவர்கள் அத்தனையும் படித்தாலாம். அத்தனை வேதமும், அத்தனை சாஸ்திரம், அத்தனை உபனிஷத்து எல்லாத்தையும் படித்தாலாமா. ஆனால் அவளுக்கு திருப்தியே ஏற்படலையாம். கம்ப்ளீட்டாக என்னமோ மிஸ் ஆகிற மாதிரியே இருந்ததான், ஒரு முழுமையே பெறலையாம். எவ்வளோ படித்தாலும் முழுமை வரலையாம். அதனால் பரமேஸ்வரன் முன்னாடி நிற்க, பரமேஸ்வரன் என்ன பண்ணுறார், சித்திரம் வடதோர் மூலே விருத்தா சிஷ்யா குரோர் யுவான்னு சொல்கிற மாதிரி ஒரு கல்லால மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு அழகாக ஒரு காலை மடித்து ஒரு காலை தொங்க போட்டுண்டு சென்முத்திரை தாங்கிண்டு வாயை இழுத்து மூடிண்டு மௌன வியாக்கிய பிரகடிதம், கொஞ்சம் கூட வாயவே அசைக்க கூட செய்யாமல் மௌனமாக இருந்து உபதேசம் பண்ணார் அந்த சனகாதி முனிவர்கள் 4 பேருக்காக. அதில் கேட்டுண்ட அத்தனையும் கழுகட்ட 4 சிஷ்யர்கள் இருக்காளே, அவர் 4 பேரை கிழம். இவர் இருக்கார் தட்சிணாமூர்த்தி. அவர் சின்ன பையனாக யுவனாக வந்தார். யூத், யுவன்னா யூத்துன்னு அர்த்தம். யூத்தாக வந்தார் அவர். அவர் உட்காந்து சின்முத்திரை தாங்கி இந்த 4 பேருக்கும் ஞானோபதேசம் பண்ணுறார். அவர் தான் தட்சிணாமூர்த்தி. சரி சாமி, தட்சிணாமூர்த்தி நம்மளோட ஜாதகத்தில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒன்றும் பண்ண மாட்டார். தட்சிணாமூர்த்திக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் தயவுசெய்து பரிகாரத்தை தட்சிணாமூர்த்திக்கு பண்ணவே பண்ணாதீங்க. போய் கொண்டக்கடலை மாலையை சாத்தியோ, அந்த வியாழக்கிழமையாச்சுன்னா தட்சிணாமூர்த்திக்கு இருக்கிற கூட்டம் அலாதியாக இருக்குது. அது வியாழக்கிழமைக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் முதல்ல சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது, தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் வஸ்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தட்சிணாமூர்த்திக்கும் கொண்டக்கடலை மாலைக்கும் சம்பந்தம் கிடையாது.
தட்சிணாமூர்த்திக்கும் முல்லைப்பூக்கும் சம்பந்தம் கிடையாது, தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தட்சிணாமூர்த்திங்கிறவர் சாக்ஷாத் பரமேஸ்வர ஸ்வரூபம், ஞானத்தை போதிக்கக்கூடிய உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு கடவுள். அவர் சாக்ஷாத் சிவபெருமானே. அப்போ நவகிரகத்தில் இருக்க குரு சிவபெருமான் கிடையாது. நீங்களும் நானும் கூட ஒரு காலத்தில் தவம் பண்ணி நம்ம 2 பேரும் கூட நவகிரகத்தில் இருக்கிற குருவாக மாறலாம். நவகிரகத்தில் இருக்கிற குரு ஒரு பதவி, அவ்வளோதான். அந்த பதவியை யார் வேணாலும் அடையலாம், நீங்களும் அடையலாம், நானும் அடையலாம். அதுக்கேற்ற புண்ணியங்களும் அதற்கேற்ற தவங்களும் பண்ணால் நம்ம நவகிரகத்தில் இருக்க குருவாக மாறலாம். ஆனால் தட்சிணாமூர்த்தியாக எந்த காலத்துலேயும் மாற முடியாது. அது சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான் அது. ஆக இவர் வேற, அவர் வேற. இப்போ எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த தென் திசை கடவுள் இருக்காரே, அந்த தெற்கு திக்குக்கு அதிபதியான தட்சிணாமூர்த்தி தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிதம்பரத்திலே. இந்த இடத்துல தெற்கு கோபுரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் இந்த 4வது பிரகாரத்தில் கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனேவே ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கண்ணுக்கு நேராக ஃபஸ்ட்டு படுவது மேதா தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதி. அது என்ன சுவாமி மேதா தட்சிணாமூர்த்தி, என்ன தனியாக ஸ்பெஷலாக பேர் சொல்கிறேன் அப்படின்னா, தட்சிணாமூர்த்திகள் பல வகை. கிட்டத்தட்ட 108 தட்சிணாமூர்த்தி இருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய பெயர் இருக்குது. அது 1-2 ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, இப்போ சாம்ப தட்சிணாமூர்த்தி, வீணாதர தட்சிணாமூர்த்தி, கீர்த்தி தட்சிணாமூர்த்தி, சம்ஹார தட்சிணாமூர்த்தி, வீர தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நிறைய தட்சிணாமூர்த்திகள் இருக்கா. அதில் அந்த வரிசையில் மிகவும் முக்கியமானதாக வருவது மேதா தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திகள் 108 சொன்னேனே, அது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தலையான தட்சிணாமூர்த்தி, ரொம்ப உயர்ந்த தட்சிணாமூர்த்தி. எந்த காரணத்துக்காக தட்சிணாமூர்த்தி வந்தாரோ, சனகாரி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணுறாரே, அந்த உபதேசம் பண்ணும் தட்சிணாமூர்த்திக்கு மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு தான் பெயர். இந்த மேதா அப்படிங்கிற இந்த அர்த்தத்துக்கு, அந்த பெயருக்கு ஞானம், தெளிந்த ஞானம் அப்படின்னு பெயர். அந்த மேதா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தெளிவான ஞானம்னு பெயர். அந்த மேதா தட்சிணாமூர்த்தினா தெளிவான ஞானத்தை வழங்கக்கூடிய பெருமானுக்கு மேதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பெயர். அந்த மேதா தட்சிணாமூர்த்தி இங்கே சிதம்பரத்திலே கோவில் கொண்டிருக்கிறார். இவர் ரொம்ப 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 டாப் லெவல் தட்சிணாமூர்த்தி. மற்ற கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருக்கா, ஆனால் வாழ்க்கை எல்லாத்துக்கும் டாப் இங்கே இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்தி. அது ஏன் மேதா தட்சிணாமூர்த்தின்னு அவருக்கு பேர் வந்தது? பார்க்குறதுக்கு சாதாரண எல்லா தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருப்பார். ஆனால் அவருக்கே மேதா தட்சிணாமூர்த்தின்னு பெயர் வந்ததுன்னா அதற்கு காரணம், பக்கத்தில் அவரோட ஒரே பீடத்தில் பிள்ளையார் உட்காந்துருக்கார். இந்த ஒரு சன்னதி எப்படி அமைஞ்சிருக்குன்னா, பிள்ளையார் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி, இப்படி தான் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் சுவாமி காம்பினேஷன் நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்றா இருக்கே, பிள்ளையார் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியா அப்படின்னு கேட்டால், அதற்கு பின்னாடி தான் நான் முதல்ல சிதம்பரத்தினுடைய பெயர் காரணம் பார்த்தாதான் அவள் 2 பேரும் ஏன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நமக்கு புரியும். சிதம்பரம் அப்படிங்கிற இந்த அழகான வார்த்தையை சித் அம்பரம் அப்படின்னு 2ஆக பிரிக்கணும். சித் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். அம்பரம் அப்படின்னா லிட்டரலாக ஆடைன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எப்படி வரும்னா ஆகாசம் அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த சித் அம்பரம் இந்த 2 வார்த்தைகள் சேர்ந்தது தான் சிதம்பரம். இதனுடைய அப்படியே டைரக்ட் லிட்ரல் தமிழ் டிரான்ஸ்லேஷன் போடணும் அப்படின்னா, தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணேன்னா ஞானாகாசம், ஞான ஆகாசம், ஞானாகாசம் அப்படின்னு வரும். ஆக சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஞானாகாசம் அப்படிங்கிறது தான் பொருள். அது என்ன சுவாமி ஞான ஆகாசம்? எங்களுக்கு புரியலையே. ஞானம்னா முதல்ல என்ன? அப்போ தானே ஞான ஆகாசம்னா என்னன்னு தெரியும். முதல்ல ஞானம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தானே எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பே நாங்கள் போக முடியும்னா, அந்த ஞானம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அறிவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அறிவு வேற, ஞானம் வேற. இப்போ நான் ஒரு புஸ்தகத்தை படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
ஏதோ ஒரு புஸ்தகம், இப்போ நான் ஒரு பயாலஜி ஒரு புஸ்தகம் படிக்கிறேன், இல்லை ஒரு கெமிஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு புஸ்தகம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை உடனே படித்த உடனே எனக்கு வருவது அறிவு. ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக பயன்படுவது அறிவு. இப்போ நான் ஒன்று பார்க்குறேன், அதை பார்த்தா அது ஒரு பூன்னு தெரியறது, இது டேபிள்னு தெரியறது, இது ஃபேன்னு தெரியறது. அதை தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா? அந்த தெரிந்து கொள்ள பயன்படுவது அறிவு. அறிவு என்பது ஒரு கருவி. எப்படி நம்ம கண் ஒரு கருவியோ, கண்ணை கொண்டு நாம் பார்க்கிறோம், மூக்கை கொண்டு முகர்கிறோம், காதை கொண்டு கேட்கிறோம், அதெல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் ஒரு கருவி. அந்த கருவி போலே அறிவு என்பதும் ஒரு கருவி. அந்த அறிவை வைத்துக்கொண்டு ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எதை தெரிஞ்சுக்கலாம்? இந்த கண்ணு பார்க்குறது, ஏதோ ஒரு பொருளை பார்க்குறது, அந்த பொருள் இது டிவி அப்படிங்கிறத புத்தி தெரிஞ்சுக்கிறது. எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அறிவை வைத்து கொண்டு தெரிந்து கொள்கிறது. அவ்வளோதான். கண்ணு பார்க்குறதுனா அந்த பார்க்குற வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு பயன்படுகிறது. இதை அறிவுங்கிறத இந்த லோக விஷயங்களை மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் அறிவால். இந்த டிவியோ, ஃப்ரிட்ஜோ, கிரைண்டரோ, மிக்சியோ, ஃபேனோ, டேபிளோ எதுவாக இருந்தாலுமே இந்த லோக விஷயங்கள், இதெல்லாம் நிலையாற்ற விஷயங்கள், என்றைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள். அதை மட்டும்தான் இந்த அறிவால் தெரிந்து கொள்ள முடியும். இல்லையா சாமி, நான் இன்னொருத்தனை பார்க்குறேனே, அவன் ஆண் அவன் பெண்ணுன்னு தெரியறதே, அதெல்லாம் அவன் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், இவர் ஏற்றி வீட்டுக்காரன் சண்டை போட்ட ஆள், ஆனால் கட்டி பிடிச்சிட்ட ஆள் அப்படின்னா தெரியறதே அப்படின்னா, அந்த இவர் மனிதர் இருக்கார் தெரியுமா, அந்த மனிதருமே அழியக்கூடியவர் தான். அந்த உடல் அழியக்கூடியது தானே. இது என் கையின்னு தெரியறது, இது என் மூக்குன்னு தெரியறது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு காலத்தில் எப்படியும் போயிடும் தானே. ஒரு 100 வருஷம் எல்லோரும் இருப்போம், 100 வருஷத்துக்கு அப்புறம் அவள் கிளம்ப வேண்டியதானே. ஆக எல்லா விஷயங்களுமே அழியக்கூடிய வஸ்துக்களை தெரிந்து கொள்வது தான் அறிவு. ஆனால் இதை தாண்டி அழிவே இல்லாத, என்றைக்குமே நிரந்தரமாக, என்றைக்குமே மாறுபாடே அடையாத ஒரு வஸ்து இருக்குது. அந்த வஸ்துவை அறிவால் தெரிந்து கொள்ள முடியாது. யார் அப்படின்னா நம்ம சிம்பிளாக சொல்லலாம், பகவான், கடவுள். இந்த கடவுளை அறிவால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நான் கடவுள்னு சொல்ல ரொம்ப லிட்ரலாக ஒரு உங்களுக்கு புரியுறோங்கிற வார்த்தைக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக பிரம்மம்னு சொல்லணும் அந்த இடத்துல. ஆனால் அந்த பிரம்மத்தை, அந்த கடவுளை நாம் அறிவால் தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது. அந்த பிரம்மத்தோடு சேர்க்கும்போது நம்மளுடைய ஆத்மாவும் அடங்கிடும். நாம் இது நமக்கு உடம்புன்னு ஒன்று இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே ஆத்மான்னு ஒன்று இருக்குது. ஆத்மா இருந்ததுனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். ஆத்மா கிளம்பி எடுத்தோம் அப்படின்னா கட்டையாக கீழே சாய வேண்டிதான். அந்த ஆத்மாவையோ அந்த பரமாத்மாவையோ நாம் அறிவால் தெரிந்து கொள்ள முடியாது. அத்வைத தத்துவப்படி ரெண்டும் ஒன்று தான். அது அப்புறமா வரும், பின்னாடி வருவோம். ஆனால் இதை அறிவால் நம்மளை தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த விஷயத்தை எப்படி நம்ம உணரணும்? கடவுளை எப்படி உணர வேண்டும் அப்படின்னா அதற்கு தேவைப்படுவது ஞானம். எந்த ஒரு விஷயத்தை அறிவால் நாம் அறிந்து கொள்ள முடியாதோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தேவையானது ஞானம். அந்த ஞானத்தை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னா அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்க முடியாது, உணர்ந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் பிறக்கணும். ஞானம் நிறைய படிக்கணும். படிப்பதனால் ஞானம் பிறக்கும். படித்தா ஞானத்தில் கொண்டே விடும். ஆனால் படிப்பு தான் ஞானம் கிடையாது. ஆக இதை உணர்ந்து அதை ஒரு தனி ஒரு விஷயமாக தெளிவான ஒரு சிந்தனையோடு மெய்யான விஷயத்தை, எது சத்தியமோ, எது உண்மையோ, எது அழிவற்றதோ, எது நிலையானதோ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு தேவைப்படுவது ஞானம், மெய்ஞானம். அந்த ஞானம் தெரியுமா, அந்த ஞானத்தினுடைய வெளி, அந்த ஞானத்தினுடைய எல்லை, அந்த ஞானம் பறந்து விரிந்த இடம், அதற்கு தான் ஞானாகாசம்னு பெயர். சர்வ இடங்களிலும் வியாபித்து இருப்பது ஞானம். கடவுளே ஞானமயமாகத்தான் இருக்கிறார். சத்தியம்
ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது வேத வாக்கியம். சத்தியமாக இருப்பார். அந்த பிரம்மம் வந்து எப்படி இருக்கும்? சத்தியமாக இருக்கும், ஞானமயமாக இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும், அனந்தமாக இருக்கும். அப்படி இருக்கிறது தான் பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியம்னா உண்மை, அந்த நிலைமை ஸ்திரமாக இருக்கும், அது மட்டும்தான் உண்மை. மற்ற எல்லாமே பொய். இது எல்லாமே கண்ணுக்கு நேரம் பார்க்குற அத்தனையுமே அழியக்கூடிய விஷயம் தானே. என்னவாக இருந்தாலுமே நம்ம கண்ணுக்கு நேரம், சூரியனை பார்த்தா கூட சூரியன் கூட என்றைக்காக ஒரு நாள் அழிஞ்சு தான் ஆகும். பூமியை பார்த்தாலும் பூமி அழிஞ்சுதான், எத்தனையோ பூகம்பம் ஏற்படுறது, எல்லாமே அழியக்கூடிய வஸ்துக்கள் தான். ஆக இந்த அத்தனை அழியக்கூடிய வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டவனாய் ஒருவன் இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே அழிவில்லாதவன், ஸ்திரமாக இருப்பவன், அவனே உண்மையானவன். அவருக்கு தான் சத்தியம் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட். அடுத்தது ஞானம் அப்படின்னா அவர் தான் வந்து மெய்ஞானம். அவருடைய அதை தெரிந்து கொள்கிறோம் தெரியுமா, அது வந்து மெய்ஞானம்னு பேர். அதனால தான் இந்த மெய்ஞானிகள்னு சொல்லுவாள். ஸோ அந்த சத்திய வடிவாகவும் அந்த ஞானத்தின் வடிவாகவும் எது உண்மையோ அந்த அந்த இதுதான் உண்மை அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்குது தெரியுமா, அந்த ஞானத்தின் வடிவாகவும் அனந்தமாகவும், அதாவது எல்லையே இல்லாதவனாய் வரையறுக்கவே முடியாதவனாய் விளங்குவது தான் கடவுள். அவர்தான் எம்பெருமான், அவர்தான் பிரம்மம் அப்படிங்கிற பெயரோடு விளங்குகிறார். அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் இருக்கே, அதுதான் இந்த சிதம்பரம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கே அர்த்தம். சிதம்பரம்னா என்ன? ஞான ஆகாசம். இந்த ஞானத்தினுடைய வெளி, ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக புரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு இப்போ தான் குழப்ப லைட்டாக ஆரம்பிச்சிருக்கேன். இதை ஒன்று நன்னா தெளிய வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக விஷயங்கள் இருக்குது. ஆக இப்போ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஞானாகாச சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஞானாகாசம்னு பொருள். அந்த ஞானத்தினுடைய வடிவமாகவே, ஞானத்தினுடைய வெளியாகவே விளங்குவது சிதம்பரம் அப்படிங்கிறத வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுப்போம். நாளைக்கு இதை இன்னும் கொஞ்சம் அழகாக பார்த்து, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நாளைக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப தெளிவாக ஈஸியாக விளக்குறேன். இன்றைக்கே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற வஸ்துக்கள் அத்தனையுமே அழியக்கூடியது. அதெல்லாம் வந்து நம்ம அறிவால் தெரிஞ்சுப்போம். அழிவில்லாத ஒரு வஸ்து இருக்குது, அதை வந்து ஞானத்தால் தெரிஞ்சுப்போம். அந்த ஞானத்தினுடைய வெளி சிதம்பரம். இவ்வளோ தான். அந்த ஞானத்தின் ஆகாசத்தையும் சேர்த்தா சிதம்பரம். இவ்வளோ தான் இன்றைய கான்செப்ட். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இப்போதே தற்சமயம் புரிஞ்சுப்போம். இதையே இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கோ. நான் இப்போ சொன்னதையே கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பாருங்கோ. ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எடுத்து பாருங்கோ. இப்போ என்னமோ ஞானாகாசம்னு சொன்னாரே அப்படின்னா என்னவாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து சிந்தனை பண்ணி பாருங்கோ. அப்படி சிந்திச்சுட்டே இருப்போம். நாளைக்கு இதை இன்னும் அழகாக தெளிவாக ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை காட்டிலும் என்ன முக்கியமான விஷயம், அந்த வார்த்தைக்கும் இப்போ இருக்க தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கும் என்ன சம்மந்தம் தெரியல நமக்கு. அதுதான் நம்ம முக்கியமாக நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ அந்த கனெக்ஷனையும் நாளைக்கு சொல்கிறேன். அதுவரை ஒரு நாள் காத்திருங்கள். நாளை சந்திப்போம்.